जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண தீயவை அனைத்தும் ஆசையிலிருந்தே. ஷட்ரிப்புக்கள் என்று 6 உட்பகைவர்களை சொல்வதில் காமம், குரோதம், லோபம் முதல் 3, மோகம், மதம், மாத்சரியம் என்பவை பாக்கி 3. யோசித்து பார்த்தால் இதுகளும் காமத்திலே ஆசையிலே பிறந்தவைதான். மோகம் என்பது என்ன? ஒன்றிடம் ஆசையினாலே அப்படியே அறிவிழந்து மயங்கி கிடப்பதுதான். மதம் என்பதும் தம் ஆசைப்படியெல்லாம் இருக்கலாம் என்ற திமிர்தான், அல்லது நம் ஆசைப்படி நடந்துவிட்டது என்ற திருப்தியில் உண்டாகும் கொழுப்புதான். மாத்சரியம் என்பதாக இன்னொருத்தனிடம் பொறாமைப்படுவது எதனால்? நம்மிடம் இல்லாத எதுவோ ஒன்று அவனிடம் இருக்கிறது. பணமோ, புத்தியோ, செல்வாக்கோ எதுவோ ஒன்று அது நம்மிடம் இல்லையே என்பதால் தான் மாத்சரியம். அதாவது அது நமக்கு வேண்டும் என்ற ஆசைதான் மாத்சரியத்தை உண்டாக்குகிறது. இவ்வாறாக உட்பகைவர் என்கிற 6 அசுரர்களுக்கும் காமம்தான் மூலம் என்றாயிற்று. ஆகையால் சதா சர்வ காலமும் நம்மை பீத்து பிடுங்கிக் கொண்டிருக்கிற தேவாசுர யுத்தம் நிற்க வேண்டுமானால் மூல விரோதியாக இருக்கப்பட்ட காமம் என்கிற அசுரனை இல்லாமல் பண்ணிவிட வேண்டும். ஜீவன் சாந்த நிலை அடைய ஒரே வழி ஆசாநாசம்தான். காமம் என்ற பெருந்தீனிக்காரனான பாப்பியை உன்னுடைய பரம விரோதி என்று புரிந்து கொண்டு சண்டை போடு. மகாஷனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். காமத்தை அது இது என்று அக்ரிணையாக சொல்லாமல் அவன் பெருந்தீனிக்காரன் என்று பர்சானிஃபை செய்து சொல்கிறார். பரமாத்ம தத்துவமே அவராக வந்திருக்கிறது. ஜீவனை தூக்கி விடுவதற்காக தத்துவ பொருள் கிருஷ்ண பரமாத்மாவாக கண், காது, மூக்கோடு பர்சானிஃபை ஆகி வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தாம் ஜீவனை குழியிலே தள்ளும் தீய சக்தியையும் ஒரு ஆளாகத்தான் சொல்ல வேண்டும் என்று இப்படி சொல்கிறார். இவர் தேவசக்தி, அது அசுர சக்தி. மகாஷனன், மகாபாப்மா என்று காமத்தை அல்லது காமனை, அதாவது அவனிலேயே குரோதனும் அடக்கம், அப்படிப்பட்ட காமனை சொல்கிறார். மகாஷன பெருந்தீனிக்காரன். அஷனம் என்றால் சாப்பாடு, அஷனன் என்றால் சாப்பிடுகிறவன். அக்னிக்கு ஹுதாஷனன் என்று பெயர். ஆகுதியை சாப்பிடுபவனாதலால் இப்படி பேர். மகா அஷனன் நிறைய சாப்பிடுகிறவன். கொண்டா கொண்டா என்று வாங்கி சாப்பிடும் குண்டோதரன். விஷயானுபோகங்களை இப்படித்தான் இந்திரியங்கள் மூலம் வாங்கி வாங்கி தின்று கொண்டே இருக்கிறான் காமன். இவன் மகா பாப்மா. பாப்மா என்றால் பாபம்தான். உபனிஷத்தில் ஆத்மா பாபமற்றது என்று சொல்லும் இடத்தில் அபகத பாப்மா என்று இருக்கிறது. குறிப்பு சாந்தோக்கியம் 8:1-5-8-4-1. காமத்தை காமன் என்கிற மாதிரி அவனையே பாப்பி, பாப்பாத்மா என்ற அர்த்தத்தில் பாப்மா என்கிறார். சாதாரண பாப்பி இல்லை, மகா பாப்மா, அதாவது பெரும் பாவி. ஜீவர்களை பாப்பத்தில் புகுத்துவது யார் என்று அர்ஜுனன் கேட்டானே, அது இவன்தான். அதனால் இவன் மகா பாபத்தின் வடிவமாகவே இருக்க வேண்டும். இவனையே சம்சாரத்தில் பெரிய சத்ருவாக நீ அறிய வேண்டும் என்கிறார் பகவான். வித்யேனம் இஹ வைரிணம். இஹ இஹ பர என்பதில் இஹமான சம்சாரத்தில், ஏனம் இவனையே, காமத்தையே, வைரிணம் சத்ருவாக, அதாவது தேவாசுர போரில் அசுர ராஜாவான முதல் விரோதியாக, வித்தி அறிவாயாக. இப்போது கௌரவ சேனையோடு நீ போட வேண்டிய யுத்தம் லோகத்துக்காக. உனக்காக நீ போட்டுக்கொள்ள வேண்டியது துரியோதனன் ஸ்தானத்தில் ஆசையசுரன் தலைமை வகிக்கிற துர்விருத்தி சேனையோடுதான் என்கிறார் பகவான். சரி, ஆசையால் தான் அத்தனை கஷ்டமும் என்று தெரிந்துவிட்டது. ஆசை என்பது மனசுக்கு ரொம்பவும் சௌக்கியத்தை தருகிற மாதிரி தோன்றினாலும்
சௌக்கியத்தை அடையவே நாம் நமக்கு ஏற்படுகிற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயல்கிறோமாயினும் கஷ்ட பரம்பரை அத்தனைக்கும் அதுதான் காரணம் என்று தெரிகிறது. ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் இதன் நிமித்தமாகத்தான் பிராணிகளுக்கு சர்வ அனர்த்த பிராப்தியும் என்கிறார். நிறைவேறாவிட்டால் கோபம், அனுதாபம், தயை முதலான குணங்களை அழித்து கொண்டு ஒரு தானமா தர்மமா உபகாரமா பண்ணாமல் நம்மிடம் உள்ளதை பேராசையோடு பிடித்து கொண்டிருக்கிற லோபம், இப்படி பிடித்து கொண்டிருக்கிற வஸ்துவிலேயே புத்தியை இழப்பதான மோகம், ஆசை நிறைவேறிவிட்டாலோ அந்த திமிரிலே மதம், இன்னொருத்தனிடம் இருப்பதில் நமக்குள்ள ஆசையால் அவனிடம் உண்டாகும் மாத்சரியம் என்று இப்படி பாபத்துக்கு மேலே பாபமாக நம்மை அசுரர்கள் நரகத்துக்கு இழுப்பதெல்லாம் ஆசையை மூலமாக வைத்துதானே. ஆசை என்பது எப்படி பார்த்தாலும் பொல்லாததாக இருக்கிறது. நிறைவேறினாலும் மதத்தை உண்டாக்குகிறது. ஆசை தன்னுடைய நிறைவேற்றத்தால் கிட்டிய பொருளிடம் மோகத்தையும் அதை கொஞ்சம் கூட மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த கூடாது என்ற லோப குணத்தையும் ஏற்படுத்துகிறது. நிறைவேறாவிட்டாலோ குரோதம், மாத்சரியம் இவற்றை ஏற்படுத்துகிறது. இது தெரிந்துவிட்டது. அதாவது அத்தனை கஷ்டமும் காமம் ஒன்றால்தான், எல்லா கஷ்டத்துக்கும் மூலமான அசுரன் இதுதான் என்று தெரிந்துவிட்டது. சௌக்கியத்துக்காக ஆசைப்பட்டு பரம அசௌக்கியத்தில் கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொள்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர